வர வர உன் போக்கே சரியில்லை. நான் எப்ப பார்த்தாலும் அந்த சண்டை கோழிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஏய், இனிமே யாராவது அவளை பத்தி பேசுனீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. கைப்புல அண்ணே, ஏற்கனவே பரமா அந்த போலீஸ் பண்ண வேலையால கடுப்புல இருக்காப்ல. தேவையில்லாம அந்த பிள்ளைக்கு பறிஞ்சு பேசி ஏன் அவரு டென்ஷன் ஆகுறீங்க? சாரிடா மாப்பிள, இனிமே அந்த பிள்ளைய பத்தி நான் வாய் திறக்கவே மாட்டேன். மாப்பிள வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். அதெல்லாம் வேணாம் கைப்புள்ள, நான் எங்கேயும் வரல. எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. டேய், அதனால தான் கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறேன். சாயந்தரம் கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்க, மூளையும் ஃப்ரெஷ் ஆகும், மனசும் சரியாகும். வா மாப்பிள போலாம். வா எந்திரி, வா கிளம்பு, வா வா போலாம். ஹே, என்னடி கோவிலுக்கு வந்துட்டு இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? கோவிலுக்கு வந்தாலும் மனசு என்னோடது தானே நர்மதா. அந்த பரமை ஏன் என் அப்பாவை காப்பாத்தணும்? கடையில காணாம போன துணியை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை தரணும். கடைசியில ஏன் இப்படி அவன் பண்ணணும்? இங்க பாரு இளமதி, உங்க அப்பாவை அந்த பரம காப்பாத்தினதுனால அதுக்கு நன்றி கடனா நீ அவனுக்கு துணி வாங்கிட்டு போய் கொடுத்த. அத கூட அந்த பரம என் கண்ணு முன்னாடியே போட்டு எரிச்சிட்டான்.